சிறந்த பழிவாங்கலை பார்ப்போமா? யாரையும் நம்ம பழிவாங்க வேண்டாங்க, சரிங்களா? சொந்தக்காரங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களா, நம்மளை ஒரு பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்களா, இல்லை ஒரு திருமணத்துக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் இன்னும் முன்னேறலை, உங்கள் வீட்டில் யாருமே இன்னும் வசதியாக இல்லை, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்களா, நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களா, அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். காரணம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அவங்க நம்மளை செதுக்குறாங்க, சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் இனிமே தான் நாம் தன்னம்பிக்கையோடு போராடுறதுக்கு அவங்க நமக்கு நிறைய ஊக்கத்தை கொடுக்குறாங்க. அவங்க அவமானப்படுத்த நாம் நிச்சயம் என்ன பண்ணுவோம்? செதுக்கப்பட்ட சிலையாகி அந்த செதுக்கப்பட்ட சிலை என்ன ஆகும்? நாளை ஆரத்தி காட்டப்பட்டு கோவிலில் வச்சு வழிபட வைப்போம். அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளை தேடி வருவோம். அவமானங்களை படிக்கட்டாக்குவோம். அதில் வெற்றி என்னும் விதையை விதைப்போம், உழைப்பை போடுவோம். நாம் முயற்சியை விதைத்து அதை மரமாக வளர்ப்போம். நம் வெற்றி நம் கையில் இருக்கிறது. அவமானங்கள், படுதோல்வி அனைத்தையும் வெற்றி கொண்டு நம் வாழ்வில் நாம் ஜெயிப்பது உறுதி.